கடவுளோட வெள்ளம் என்னால கதவை பாருங்க. கரெக்டான வீடியோ தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி பார்த்திபன் என்ன பண்ணுவார்னா, ஐ மீன் அந்த கேரக்டர் சொல்கிறேன், அவர் என்ன பண்ணுவார்னா காஜல் அகர்வாலை காப்பாற்றுறதுக்காக எகிரி குதிப்பார். ஓகேவா? ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலாக அவர் ஒரு இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து ஜம்ப் ஆகுறாரு. இங்கேருந்து அப்படி ஜம்ப் ஆகுறாரு. ஓகேவா? ஸோ இப்படி கவர் ஆகுதுல்ல, இந்த பாத் கவர் ஆகுதுல்ல, ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஜெக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் வந்து ப்ராஜெக்டைல். அவர் காப்பாற்றலையான்றது வேறு விஷயம். அண்ட் நீங்கள் அதில் ஒன்று கவனிச்சிருக்கலாம், அவர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக இங்கே இருக்கும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஜம்ப் ஆகுறாரு, இங்கே வராருன்னு வச்சுக்கோம். ஓகேவா? இங்கே அவரோட வெலாசிட்டி கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக இருந்திருக்கும். ஓகேவா? அண்ட் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போக போக என்ன ஆகுனா அவரோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதை நீங்கள் யூஸ்வலாக எதில் பார்க்கலாம்னா டாம் அண்ட் ஜெரியில் பார்க்கலாம். நான் ஏன் அந்த எக்ஸாம்பிள் எடுக்கல? சரி, ஓகே. இப்போ இதே எக்ஸாம்பிளே வச்சுட்டு அதில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல, சேனல் தவிக்கும், இல்லைனா பிரச்சனை தான். சரி, ஓகே. இப்போ இதே எக்ஸாம்பிளே வச்சுப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பில்டிங் வச்சுப்போம். ஓகேவா? ஒரு பில்டிங் இருக்குது, கீழே வந்து ஒரு கிரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்குது. அண்ட் அண்ட் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் இருக்கீங்க, இல்லைனா நானே கூட வச்சுக்கோங்க. நான் என்ன இவ்வளோ அழகாக இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் உங்ககிட்ட இப்போது ஒரு பால் இருக்குது. உங்ககிட்ட என்னன்னா ஒரு பால் இருக்குது, ஆரஞ்சு கலர் பால். இப்போது என்ன பண்ண போறீங்கன்னா இந்த பாலை வேகமாக ஓடியாந்து ஹிட் பண்ண போறீங்க. ஹிட் பண்ண உடனே அந்த பால் என்ன ஆகும்? ட்ராவல் ஆகுமா? ட்ராவல் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு இப்படியே வந்து கீழே ஹிட் ஆகும். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த பால் இப்படியே கூட போயிடலாம்ல, ஸ்ட்ரைட்டாக போயிடலாம்ல. இனிஷியல் வெலாசிட்டி நீங்கள் எந்த சைடு வெலாசிட்டி கொடுத்து அதை இது பண்ணுறீங்க, ஐ மீன் நம்ம கைனமெட்டிக்ஸில் ஃபோர்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நான் ஃபோர்ஸ் இங்கே இன்க்ளூட் பண்ணலை. ஓகேவா? நீங்கள் இந்த சைடு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, ஐ மீன் இந்த சைடு தான் வெலாசிட்டி கொடுத்து பாலை ஹிட் பண்ணுறீங்க. ஆனால் பால் இப்படி போகாமல் இப்படி வருது. ரைட்டா? ஏன் இப்படி வரணும்? ஏன்னா கிராவிட்டி ஆக்ட் ஆகுது. ஓகேவா? கிராவிட்டி ஆக்ட் ஆகுது. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இதில் நம்ம யூஸ்வலாக என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்னா ஹரிசாண்டல் வெர்டிகல்னு யூஸ் பண்ணுவோம். ஹரிசாண்டல் வெர்டிகல்னா ஒன்றும் இல்லை. ஹரிசாண்டல்னா இங்கே இந்த டைரக்ஷன் இருக்குல்ல, இதுதான் ஹரிசாண்டல். வெர்டிகல்னா இது. ஓகேவா? வெர்டிகல்னா இந்த லைன். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்போது பாலோட டைரக்ஷன் எனக்கு எப்படி இருக்குன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து கடைசியாக கிரவுண்ட் வந்து ஹிட் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், ஆர் வேற யாராவது உங்களை டவுட் கேட்கலாம். இது மாதிரி ஒரு சினாரியோ இருக்குப்பா, இது மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படி ஒரு சீன் இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிச்சுல, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு உங்களை கேட்குறாங்க. அப்படி கேட்டால் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அதுக்கு தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கைனமெட்டிக்ஸில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஈக்குவேஷன் தான். மேபி நான் இங்கே டாப்லேயே கூட எழுதுறேன். எஸ் ஈக்குவல் டு ரொம்ப பெருசாகிட்டணும். ஓகே. எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். சரியா? இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் மேஜராக 4 ஈக்குவேஷனுமே நம்ம பார்ப்போம். இப்போது இது மட்டும் தான் எனக்கு டவுட்டா அப்படின்னு கேட்டால், இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிச்சு பால் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு டவுட்டான்னு கேட்டால், இல்லை, இந்த பால் இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஓகேவா? இதெல்லாம் காமனாக ஜென்ரலாக ஃபிசிக்ஸில் நம்ம யூஸ்வலாக டே டு டே லைஃப்லேயே கேட்குற கொஷின். ஓகேவா? ஆனால் நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் எவ்வளோ வேகத்தில் என்னோட பால் இங்கே வந்து ஹிட் ஆச்சு, எவ்வளோ டிஸ்டன்ஸு, எவ்வளோ டைமு, அண்ட் இங்கே நம்ம ஒரு வெலாசிட்டி கொடுத்துருப்போம் இனிஷியலாக. பட் ஃபைனலாக இங்கே வந்து ஹிட் ஆகும்போது என்னோட பாலோட வெலாசிட்டி எவ்வளோவா இருந்தது, அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி தான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது எல்லாமே பேசிக்கு. நான் சொல்லும் போதே இது எழுதிருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது என்னன்னா டிஸ்டன்ஸ். ஓகேவா? என்ன டிஸ்டன்ஸ்? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். இது எக்ஸ். இந்த பில்டிங்கோட ஹைட் இருக்குல்ல, இந்த பில்டிங்கோட ஹைட்டு அது என்னன்னா ஹைட். ஓகே. ஸோ ஹச்சு, பட் நம்ம என்னவா எடுத்துக்கலாம்னா ஒய்யா எடுத்துப்போம். இது எக்ஸாவும் இதை ஒய்யாவும் எடுத்துப்போம். வேற என்ன சொன்ன மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி நான் எந்த டேரக்ஷனில் கொடுக்குறேன்? ஹரிசாண்டலில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போது யூ வந்து இந்த டேரக்ஷனில் இருக்குது. இப்போது ஃபர்தராக நம்ம இதுக்குள்ளார போகும்போது என்ன பண்ணோம்னா, நான் ஃபர்ஸ்ட் பேசிக் தான் சொல்லிடுறேன், அப்போ தான் இன்னும் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த இனிஷியல் வெலாசிட்டியே
2 காம்போனென்ட்டா பிரிப்பாங்க. நமக்கு தெரியும். எக்ஸ் காம்போனென்ட் ஒண்ணு, ஒய் காம்போனென்ட். எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன் அவ்வளோதான். எக்ஸ் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன். இப்போ நான் இனிஷியல் வெலாசிட்டி ஒண்ணு குடுக்குறேன்ல. ம். ஓகே. இது எக்ஸ் அண்ட் இது ஒய்ன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இது எக்ஸ், இது ஒய். இப்போ நான் இனிஷியல் வெலாசிட்டி இந்த சைடு குடுக்குறேன்ல. ம். அது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அப்போ நான் அத என்ன சொல்லுவேன்னா, யூஎக்ஸ்ன்னு சொல்லுவேன். இனிஷியல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன். சரியா? பட் கீழ நான் ஏதாவது வெலாசிட்டி குடுக்குறேனா? கீழ எந்த ஒரு வெலாசிட்டியுமே நான் குடுக்கல. இனிஷியலா எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் தான் வெலாசிட்டி குடுக்குறேன். ஒய் டைரக்ஷன்ல எந்த ஒரு வெலாசிட்டியுமே குடுக்கல. அப்போ u, y ஈக்குவல் டூ 0. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அண்ட் இப்போ இந்த பால் இங்க ரீச் ஆகும்போது இது பாருங்களேன். நீங்க புக்ல இருக்க டயகிராம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து டைம் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். டைம் ஆக ஆக என்ன ஆகும்னா, இந்த டிஸ்டன்ஸ் 2 பாலுக்குமான டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துறோம்ல. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணும்னா, அது மேல கான்ஸ்டன்ட்டா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. கான்ஸ்டன்ட்டான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். G ஈக்குவல் டூ ம் இங்க எழுதுறேன். ஸோ G ஈக்குவல் டூ 9.8 ms பவர் -2 ரைட்டா? G ஈக்குவல் டூ 9.8 ms பவர் -2. இங்க ஆக்ட் ஆகுற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்ல கிராவிடேஷனல் தான் என்ன ஆகுதுன்னா, அசல்டேஷன் ஒண்ணு நடக்குது. சரியா? கிராவிட்டி இல்லன்னா நான் என்ன சொன்ன மாரி இந்த பால் என்ன ஆகிடும்? ம். நான் குடுத்த இந்த வெலாசிட்டில இப்படியே டிராவல் ஆகிடும். ரைட்டா? அப்ப கிராவிட்டி ஆக்ட் ஆகுறதுனால தான் பால் டவுன்வர்ட்ஸா வருது. அப்போ கிராவிட்டி எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. அப்ப நான் என்ன சொல்லலாம்னா, டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுறதுனால இங்க வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறத தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்றப்போ, அங்க என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டூ டைம். என்ன? அசலரேஷன். ஸோ நான் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா அப்போ, A ஈக்குவல் டூ G. A ஈக்குவல் டூ G. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்பன்னா AY சாரி AY ஈக்குவல் டூ G. AY ஈக்குவல் டூ G. ஓகே. பெர்ஃபெக்ட். இப்போ அப்போ இன்னொரு டவுட் வரும். AX ஈக்குவல் டூ என்ன அப்படின்ட்டு. AX ஈக்குவல் டூ 0. இங்க அசலேஷனே நடக்கல. ஓகேவா? நீ இனிஷியலா ஒரு வெலாசிட்டி குடுக்குற அவ்வளோதான். ஸோ AX ஈக்குவல் டூ 0. ஓகேவா? AX ஈக்குவல் டூ 0 அதை எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் பேசிக். இது புரிஞ்சுட்டாலே நம்ம அதுக்கப்புறம் இந்த இந்த ஈக்குவேஷன் இருக்கா பார்த்தீங்களா? S ஈக்குவல் டூ UT பிளஸ் ஆஃப் AT ஸ்கொயர் கைனமெட்டிக் ஈக்குவேஷன். அதில சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈஸியா ஆன்சர் வர வச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இங்க இனிஷியல் வெலாசிட்டி குடுத்தாச்சு. அது UX, UY 2 காம்போனன்ட்டா பிரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்க வரும்போது கண்டிப்பா அது ஒரு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப Uக்கான வெலாசிட்டி 3 ms பவர் -1ன்னு வச்சுக்கோங்க. பட் இங்க வரும்போது கண்டிப்பா அசலரேஷன் அது மேல ஆக்ட் ஆகுறதுனால, G ஆக்ட் ஆகுறதுனால, இதோட வெலாசிட்டி கண்டிப்பா டிஃபர் ஆகிருக்கும். அப்போ அங்க சேஞ்ச் ஆகுற வெலாசிட்டிய நான் என்ன சொல்லலாம்னா, ஃபைனல் வெலாசிட்டி விச் இஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன Vxனும் அண்ட் கிராவிடேஷனல் அசலரேஷன். ஓகேவா? கிராவிடேஷனல் அசலரேஷன் G. அத Vyன்னு சொல்லுவேன். ஓகேவா? வெலாசிட்டி Vy. இதுக்கான ரிசல்டன்ட் வெக்டர் இந்த டைரக்ஷன்ல போகும். அத நம்ம பின்னாடி பார்ப்போம். அகைன் இங்க பார்க்கும்போது இந்த வெலாசிட்டில அசலரேஷன் வெக்டர் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஓகேவா? அசலரேஷன் வெக்டர் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, அது மேல அசலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அசலரேஷன் கான்ஸ்டன்ட் தான். பட் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இங்க 3 ms பவர்ன்றது இங்க 4 ஆகும். இங்க வரும்போது 6 ஆகும். இங்க வரும்போது 10 இருக்கலாம். இங்க ஹிட் ஆகும்போது 12 கூட இருக்கலாம். சரியா? ஓகே. இது என்னன்னா அதே Vx அதே Vy தான். சரி ஓகே. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு பாத் மெயின்டெயின் பண்ணிருக்குல்ல. இங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஒரு பாத் மெயின்டெயின் பண்ணிருக்குல்ல. அதுதான் என்னன்னா ப்ராஜெக்டைல் பாத். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு மோஷன் அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல மோஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மோஷன் அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன் பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் S ஈக்குவல் டூ UT பிளஸ் ஆஃப் AT ஸ்கொயர் இருக்குல்ல. ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல எப்படி மோஷன் நடக்குது? இங்க AX அதாவது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா டிஸ்டன்ஸ் எஸ்ன்றது ஆக்சுவலா டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க நமக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன? ஹரிசாண்டல் இந்த டைரக்ஷன் தானே. இதுல எக்ஸ். ஓகேவா? மேபி வேற கலர் எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ். ஏன்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன் தானே. UXT பிளஸ் ஆஃப் AXT ஸ்கொயர். இப்போ அசல்டேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் என்ன? 0. அப்போ இந்த ஹோல் டேர்மே என்ன ஆகிடும்? 0வா மாறிடும். கரெக்டா? அந்த ஹோல் டேர்மே என்ன ஆகிடும்னா 0வா மாறிடும். ஸோ 0 மீதி எனக்கு என்ன இருக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு UXT மட்டும் இருக்கும். ஸோ இது என்னன்னா மோஷன் அலாங் ஹரிசாண்டல் டைரக்ஷன். அதுவே என்ன சொல்லலாம்னா ஹரிசாண்டல் டைரக்ஷனா. நெக்ஸ்ட் வெர்டிகல் டைரக்ஷன். இப்படி மோஷன் நடக்குதுல்ல, இதுக்கான இது. அப்போ வெர்டிகல் டைரக்ஷன்றப்போ அதேதான் S ஈக்குவல் டு இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன இது எவ்வளோ? Y. ஓகேவா? அப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாவே எழுதுறேன். Y ஈக்குவல் டு
y ஈக்குவல் டு இங்க நம்ம என்னன்னு மாத்தி போனா கவனிங்க uy. ஓகேவா? uy. ஸோ uyன்றது நான் என்ன சொன்ன மாதிரி என்னது 0. இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கொடுக்குறோமா? கொடுக்கல. கரெக்டா? இனிஷியல் வெலாசிட்டி அலாங் y டைரக்ஷன் நம்ம கொடுக்கல. அப்போ uy ஈக்குவல் டு 0னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். மேபி நான் எழுதுறேன் uy t பிளஸ் ஆஃப் ay t ஸ்கொயர். ஓகேவா? அப்போ uyன்றது 0வா மாறிடும். uy 0வா மாறிடுனா இவன் 0வா மாறிட்டானா மீதி எனக்கு யார் இருப்பா? மீதி ஆஃப் ay t ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கும். அப்போ y ஈக்குவல் டு ஆஃப் ay. பட் ay நம்ம போடக்கூடாது. ஏன்னா ay ஈக்குவல் டு என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டோம்? g. ஓகேவா? அப்போ g t ஸ்கொயர். g t ஸ்கொயர். இப்போ நான் இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறேன்னா எதுவும் பண்ணல. ஆக்சுவலா என்ன பண்ண போறேன்னா இந்த t இருக்குல்ல. ஸோ t ஈக்குவல் டு எக்ஸ் யூஎக்ஸ்ன்னு எழுதலாமா? t ஈக்குவல் டு எக்ஸ் யூஎக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ ஓகே. ஸோ இதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ண போறேன்னா இங்கே டி ஸ்கொயர் இருக்குல்ல, இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறேன். இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும்? y ஈக்குவல் டு ஆஃப் ஜி அண்ட் டி ஸ்கொயர் தானே. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை யூ ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா y ஈக்குவல் டு ஜி பை 2ux ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு கான்ஸ்டன்டாக எழுதுறாங்க y ஈக்குவல் டு கேஎக்ஸ்னு கேஎக்ஸ் ஸ்கொயர்னு. இந்த கே இருக்குல்ல, இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுன்னா பேரபோலாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது எனக்கு மோஷன் அலாங் வெர்டிக்கல் டைரக்ஷனில் அந்த பால் வெர்டிக்கல் டைரக்ஷனில் எனக்கு ட்ராவல் ஆகும்போது டவுன்வர்ட் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும்போது அது ஒரு பேரபோலா பார்த்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ப்ராஜெக்டில். கரெக்ட் தானே? ஸோ நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தோம் பேரபோலா பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இங்கே மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேத்தமெட்டிக்கலாக டெரிவேஷன் வச்சு ஆமாம் பேரபோலா பார்த்து தான் ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மேக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இது எல்லாமே நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது எவ்வளோ டைம் எடுத்துச்சு, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிச்சு, இங்கே வந்து ஹிட் ஆகும்போது எவ்வளோ வெலாசிட்டியில் இருந்தது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ரப் பண்ணுறோம். சரியா? ஓகே, ரப் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டைம் ஆஃப் ஃப்ளைட். டைம் ஆஃப் ஃப்ளைட்னா the time taken by a projectile to complete its trajectory. ஓகேவா? trajectory or time taken by a projectile to hit the ground. இங்கே ஆரம்பிச்சு இங்கே ஹிட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு, அவ்வளோதான். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்னு பார்க்கும்போது நம்மளோட அல்டிமேட் கோல் டைம் தான் கண்டுபிடிக்கணும். இந்த டீயை தான் கண்டுபிடிக்கணும். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கைனமெட்டிக் ஈக்குவேஷனை கொஞ்சம் டிஃபர் ஆக்கி எழுத போறேன். என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் y டைரக்ஷன் என்னது? h. ரைட்டா? அப்போ h ஈக்குவல் டு ut. அகைன் நம்ம என்ன பண்றோம்னா இப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன்ல தான் பார்க்குறோம். ஸோ ஐ மீன் y டைரக்ஷன்ல மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றோம். அப்போ எக்ஸ்எல்ல நமக்கு வேலையே இல்லை. ரைட்டா? ஏன்னா பால் எப்படி மூவ் ஆகுது? அகைன் பால் எப்படி மூவ் ஆகுது? இப்படி தான் மூவ் ஆகுது. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக இப்படி போகல. இப்படி போகிற மாதிரி இருந்தால் நம்ம யூஎக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஓகே, புரியும் நினைக்கிறேன். ரொம்ப திருப்பி சொல்லிட்டு இருக்கால யூஐ டி தான் நமக்கு தேவை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டீயை நான் என்ன பண்ணுறேன்னா கேப்ஸ் லெட்டர் டி எழுதிக்கிறேன். ப்ளஸ் ஆஃப் ஏ அசலேஷன் அலாங் ஒய் டைரக்ஷன். ஸோ ஏஒய் டி ஸ்கொயர். இப்போ யூஐ என்னது நமக்கு தெரியும் 0. ஓகேவா? அப்போ 0னா இந்த டேர்ம் 0 ஆகும். மீதி எனக்கு யார் மட்டும் இருப்பா? மீதி வந்து கிரீன் கலரே நம்ம யூஸ் பண்ணல. ஓகே, மேபி ஓகே டைம் ஆகுதுல்ல. ஓகே, ஸோ h ஈக்குவல் டு யார் இருப்பாங்கன்னா h ஈக்குவல் டு ஆஃப் ஏஒய் டி ஸ்கொயர்னு இருப்பாங்க. நமக்கு யார் தேவை? டி மட்டும் தான் தேவை. அப்போ டி மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டா இந்த பக்கம் 2 போச்சுன்னா 2h மாறிடும். ஏஒய்ன்றது ஜி. அப்போ கீழே வரும்போது அது ஜியா மாறிடும். ஸோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2h பை ஜி. எனக்கு என்ன தான் தேவை ஆக்சுவலா? அகைன் நான் திருப்பி சொல்றேன்ல. ஓகே, டைம் டேக்கன் தான் தேவை. அப்போ ஸ்கொயர் இந்த பக்கம் போனால் ரூட்டா மாறிடும். ஸோ 2h பை ஜி. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எனக்கு டைம் டேக்கன்ன்றது இந்த பாலோட டைம் டேக்கன்ன்றது ஹைட்டை பொறுத்தும் கிராவிட்டியை பொறுத்தும் தான் இருக்கு. ஓகேவா? நாட் மாஸை பொறுத்து இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸை பொறுத்து இல்லை. இன்கேஸ் நீங்கள் சேம் பாலையே 2 பாலையே அதே போல் இனிஷியல் வெலாசிட்டி பொறுத்தும் இல்லை. உங்கள் புக்கில் அதுக்கு தான் ப்ளூ கலர் அண்ட் ரெட் கலர் பால் கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே ஒரு பால் இருக்கா, இன்னொரு பால் எடுத்து நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக விடுறீங்க அண்ட் இன்னொரு பால் 3 ms⁻⁻1ன்னு தூக்கி போடுறீங்க. 2 பாலுமே கிரவுண்ட் வந்து சேர்றதுக்கு எடுத்துக்கிற டைம் ஒன்றா தான் இருக்கும். 2 பாலுமே கிரவுண்ட் வந்து சேர்றதுக்கு எடுத்துக்கிற டைம் ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? இப்படி வர பாலும் இப்படி வர பாலும். ஸோ அதுதான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. எதை பொறுத்து இருக்குன்னா ஹைட்டு மேபி டிஃபர். ஆனால் இது ஒரு 3 ஃபிளாட் அப்பார்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இது 5 ஃபிளாட்டாக இருந்தால்
கண்டிப்பாக ஹைட்டு அதிகமானதுனால டைமும் அதிகமாகும். அவ்வளோதான், சிம்பிளான கான்செப்ட். ஓகேவா? டைம் ஆஃப் ஃப்ளைட் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு இதை ரப் பண்ணுறோம். நமக்கு இவன் தேவையில்ல இப்போ. ஏன்னா இதில் கம்மியான ஸ்பேஸ் தானே இருக்குது, எல்லாத்தையும் ஒரே இதிலே பண்ண முடியல. ஹரிசாண்டல் ரேஞ்ச், ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஓகேவா? ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஹரிசாண்டல் ரேஞ்சுன்றப்போ கீழே நான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கல, அதுதான் ஹரிசாண்டல் ரேஞ்ச். வெர்டிகல் ரேஞ்சுனாப்போ ஒயின் போட்டிருக்கல, அதுதான் வெர்டிகல் ரேஞ்ச். இப்போ ஹரிசாண்டல் ரேஞ்சுன்றப்போ நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா எக்ஸ் டைரக்ஷன் தான் கவர் பண்ண போறோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா எஸ்எக்ஸ் எஸ்எக்ஸ், ஓகேவா? எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், இனிஷியல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் பிளஸ் டி பிளஸ் ஆஃப், இதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுடலாம், அசல்டேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் டி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நமக்கு யூஎக்ஸுக்கு சம்திங் ஏதோ வேல்யூ இருக்கு, அப்போ இது கண்டிப்பாக ஜீரோவாக மாறாது. பட் ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் கண்டிப்பாக ஜீரோ. ஓகேவா? மீதி அப்போ எனக்கு என்ன மட்டும் இருக்கும், எஸ்எக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் டீன்னு இருக்கும். ஸோ டீக்கான வேல்யூ ஆக்சுவலாக டோட்டல் டைம் டீயாக மாற்றிக்கிறேன். ஸோ டீக்கான வேல்யூ நம்ம ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிச்சிருப்போம், அதை நான் ரப் பண்ணிட்டேன். என்னன்னா டி ஈக்குவல் டு, ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்க. எஸ் அப்போ எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ் கரெக்டா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு யூ ஆஃப் எக்ஸ் சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ நான் யூன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் டி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா டி டூ ஹச் பை ஜின்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஆக்சுவலாக இது டிஸ்பிளேஸ்மெண்ட் அலாங் எக்ஸ் டைரக்ஷனாகவே இருந்தாலும் நம்ம இங்கே அதை என்ன சொல்கிறோம்னா ரேஞ்சுன்னு சொல்கிறோம். அப்போது ஆர் ஈக்குவல் டு யூ ரூட் ஆஃப் டூ ஹெச் பை ஜி. ஸோ இதுதான் வந்து ரேஞ்சுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ அகைன் இது ரேஞ்ச் எதை பொறுத்து இருக்குன்னா, இதில் பாருங்க இனிஷியல் வெலாசிட்டி ஜாயின் ஆயிருக்கு எக்ஸ்ட்ராவா. ரேஞ்ச் எதை பொறுத்து இருக்குன்னா இனிஷியல் வெலாசிட்டி பொறுத்து இருக்கு. ஸோ நீங்கள் டைம் டைம் கண்டுபிடிச்சாலே அது யூவை சேர்த்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ நாங்கள் 4 மீட்டர் ஆக்கணும்னு வச்சுக்கோங்க. 4 மீட்டர் ஆக்கணும்னா 4 மீட்டர் மீன்ஸ் 4 ms பவர் மைனஸ் சொன்னா இனிஷியல் வெலாசிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குறேன். ஓகேவா? 5 ஆக்குறோம் வச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், இந்த பாத்தே சேஞ்ச் ஆகும், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஸோ 3 மீட்டர் கொடுக்கும்போது தான் எனக்கு இங்கே 5 மீட்டர் கொடுத்தனா இங்கே வரும். அப்போ எனக்கு கண்டிப்பாக இது ஒரு 2 மீட்டர் வச்சா இது 3 மீட்டர் கூட மாறும். ஸோ ரேஞ்ச் எதை பொறுத்து இருக்குன்னா இனிஷியல் வெலாசிட்டி பொறுத்தும் இருக்கு. பட் ஆனால் டைம் டேக்கன் இனிஷியல் வெலாசிட்டி பொறுத்து இல்லை, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் ரிசல்டன் வெலாசிட்டி, வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஈக்குவேஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ அகைன் இவங்கள ரப் பண்ணிடலாம், இவங்க நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ இவங்க நமக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஈக்குவேஷன் ஆட் பண்ண போகிறோம். அவர் யாருன்னா விஎக்ஸ் வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி, ஃபர்ஸ்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன். ஓகேவா? வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. இப்போ வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன், ஃபைனல் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டியில் ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, ஃபைனல் வெலாசிட்டி மீன்ஸ் இந்த இனிஷியல் வெலாசிட்டிக்கு இந்த ஃபைனல் பாயிண்ட்டுக்கான ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, மேபி x1 x2ன்னு வச்சா கரெக்டாக இருக்குமோ, நம்ம வெறும் எக்ஸ் நோட்டு வச்சுக்குவோம், ரொம்ப டீப்பாக போக தேவை. அப்போ அலாங் எக்ஸ் டைரக்ஷனில் பார்க்கும்போது, எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி மாறினா vx ஈக்குவல் டு ux பிளஸ் axt. ஓகேவா? இப்போ vx வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் கண்டிப்பாக இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, நம்ம என்ன பார்த்துருக்கோம். ஓகேவா? வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இருக்கு அண்ட் யூனிஷியல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷனும் இருக்கு, யூஎக்ஸும் இருக்கு. ஸோ யூஎக்ஸ். பட் அசல்டேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன் இருக்கா, ஏஎக்ஸ் இருக்கா, இல்லை, ஜீரோ. அப்போ எனக்கு மீதி என்ன மட்டும்னா vx ஈக்குவல் டு யூன்னு இருக்கும். பட் அகைன் இங்கே 3 மீட்டர்ன்றது நான் கான்ஸ்டன்டாக வேல்யூ கொடுத்துருல, அப்போ அது யூஎக்ஸாக இருக்காது, வெறும் யூவா மட்டும் மாறிடும். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் த்ரூ அவுட் இந்த ப்ரொஜெக்டைல் ஃபுல்லாகவே 3 மீட்டராகவே தான் இருக்கும். அதுதான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. இங்கே 3 மீட்டர்னா இதோட வேல்யூ 3 மீட்டர் பவர் மைனஸ் 1. ஓகே, சாரி, 3 மீட்டர்னு சொல்லிட்டேன். 3 ms பவர் மைனஸ் 1 தான் இருக்கும். இங்கே வரும்போது 3 ms பவர் மைனஸ் 1 தான். அதுதான் நான் சொல்லியிருப்பேன், இந்த வெக்டாரை நான் சேமாக போட்டிருப்பேன், பட் இந்த வெக்டாரை டிஃபர் பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போ கவனிங்களேன், அலாங் ஒய் ஆக்சிஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, ஃபிசிக்ஸே அப்படிதான். ஓகே, ஸோ அலாங் ஒய் ஆக்சிஸ்ன்னு பார்க்கும்போது விஒய் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறினா மேபி வேற கலரில் எதுவும். ஓகே, ஸோ விஒய் ஈக்குவல் டு யூஒய், ரைட்டா? யூஒய் பிளஸ் ஏஒய் டி. இப்போ பாருங்களேன், கண்டிப்பாக வெலாசிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன் இருக்கு. ஸோ விஒய் யூஒய் ஜீரோ நமக்கு தெரியும், அப்போ அது ஜீரோ ஆகிடும். மீதி யார் மட்டும் இருப்பா, ஏஒய் டின்னு இருக்கும். ஏஒய்க்கான வேல்யூ ஜி, அப்போ ஜி டி. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம vx ஈக்குவல் டு யூன்னு பார்த்துருவோம். இனிஷியல் வெலாசிட்டி நான் எவ்வளோ கொடுக்கணும் 3 ms, அதே தான் இங்கே vxல இருக்கும். ஆனால் வெலாசிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன் பார்க்கும்போது பாருங்களேன், டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஐ மீன் டைம் இன்க்ரீஸ் ஆக இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டைம் இன்க்ரீஸ் ஆக எனக்கு வெலாசிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எதனால, கிராவிட்டினால. ஓகேவா? இன்கேஸ் டி பை ஜின்னு இருக்குன்னு வச்சுக்கோம், அப்படி இருக்காது, நம்ம ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் வச்சுக்கணும், இதை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது இந்த வெலாசிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னா, ஃபைனல் வெலாசிட்டி அலாங் ஒய் டைரக்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னா கிராவிட்டியை பொறுத்து இருக்கு அண்ட் டைமை பொறுத்து இருக்கு. டைம் இன்க்ரீஸ் ஆனால் ஸோ வந்து சேர்றதுக்கான
சாரி ஹைட் இன்க்ரீஸ் ஆனால் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது மேலே ஆக்ட் ஆகிற கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வந்து ஹிட் ஆகிற ஸ்பீடும் அதிகமாகும். ஸோ இதுக்கான ரிசல்டன் வெலாசிட்டி எந்த டேரக்ஷனில் போகும்னு பார்த்தா இப்படி வரும். அப்படி இல்லை இப்படி வரும். ஓகேவா? புக்கில் ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த டேரக்ஷனில் வரும். ஸோ இது நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் அப்படி கனெக்ட் பண்ணால் அது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனே இது பண்ணும். அதுதான் சொல்கிறாங்க. நீங்க கேட்கலாம் 2 பக்கமும் எப்படி ஒரே நேரத்தில் பால் போகும்னு. அதுதான் ரிசல்டன் வெலாசிட்டி இப்படி வரும். ஓகேவா? ஓகே. ஸோ விச் இஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், விச் இஸ் அலாங் ஒய் டைரக்ஷன். இது ரெண்டுத்தும் நான் வந்து இதை ஐ கேப்னு எழுதலாம். இதை ஜே கேப்னு எழுதலாம். இதுக்கு மேக்னிடியூட் மொத்தமா அதான் ரிசல்டன் வெலாசிட்டி நான் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் படி v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டுத்தையும் இது பண்ணால் ஐ ஜே ரெண்டு கேப்பும் வந்து கேன்சல் ஆகும். மீதி எனக்கு யார் மட்டும் இருப்பாங்கன்னா யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஜி ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பால் இங்கேருந்து இங்கே வந்து ஹிட் ஆச்சுல, கரெக்டா? இங்கே வந்து ஹிட் ஆச்சுல, இந்த இடத்துல ஹிட் ஆகும்போது எவ்வளோ வெலாசிட்டியில் ஹிட் ஆச்சு அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? லென்த்தியான வீடியோவாக போதும், பட் கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ நேரம் ரப் பண்ணுறோம் நம்ம. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான் அதுலேயும் வரும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வரும் வேணாம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நான் ரப் பண்ண வேணாம், அப்படியே இருக்கும். சரி, ஓகே. ஸோ வி ஈக்குவல் டு யூடி யூ ப்ளஸ் ஏடி நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா டி ஈக்குவல் டு 2h/gன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னா வெலாசிட்டி அலாங் y டைரக்ஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்தோம். vy ஈக்குவல் டு gtன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த டி எடுத்துட்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் vy ஈக்குவல் டு g ஆஃப் ரூட் ஆஃப் 2h/gன்னு வந்துருமா? ஸோ இந்த g நான் உள்ளார கொண்டு போனால் g ஸ்கொயராக மாறிடும். g ஸ்கொயர்ன்றப்போ 2h g ஸ்கொயர் பை g. ஸோ g கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன மட்டும் இருக்குன்னா vy ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2h/gன்னு மட்டும் இருக்கும். ஓகேவா? அண்ட் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் டைரக்ஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா vx ஈக்குவல் டு யூஎக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதே போல் ஃபைனல் வெலாசிட்டி எனக்கு தெரியும்னா நான் ரெண்டுத்தையுமே வந்து மேக்னிடியூட் எடுக்கணும். அப்படி மேக்னிடியூட் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்னா v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை நான் ஸ்கொயர் பண்ணால் யூ ஸ்கொயர், ரைட்டா? ஸோ யூ ஸ்கொயர் அண்ட் இதை நான் ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிட்டு 2gh இருக்கும். 2gh இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் வேறு மாதிரி எப்படி டிரைவ் பண்ணலன்னா நமக்கு தெரியும் பிளேஸ் இல்லையா? v ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as இருக்குல்ல, நான் அப்படியே சொல்கிறேன் பாருங்களேன். v ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஸோ எனக்கு தேவை என்ன v தானே, அப்போ இந்த ஸ்கொயர் பக்கம் போனால் ரூட்டாக மாறிடும். ஸோ அகைன் யூ ஸ்கொயர் இருக்குது, 2 இருக்குது, ஏக்கு பதிலாக தான் நம்ம g போட்டுப்போம், எஸ்க்கு பதிலாக h போட்டுப்போம். ஓகேவா? வெலாசிட்டி அலாங் y டைரக்ஷன் தானே, ஸோ h போட்டுப்போம். சிம்பிளாக இருக்குல்ல? ஓகே. ஸோ கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் நம்ம எக்ஸ்பிளேஷன்லேயே போயிட்டு இருக்கோம். ஐ மீன் இந்த பேசிக் கான்செப்ட்லேயே போயிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஒன் செகண்ட். சைனிங் ஆஃப். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. பை. தேங்க்யூ.